ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஷின் அண்ட் ஆன்சர் தான். Q&A வந்து நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 13th கொஷின்ஸ் வரைக்கும் ஆன்சர் போட்டிருக்கேங்க. ஸோ அது வந்து அடுத்து வாங்க கண்டினியூ பண்ணலாம். மந்த்லி அமௌண்ட் வந்து எவ்வளோ வருது அண்ட் வந்து எவ்வளோ செலவாகுது, லாபம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதோட கண்டினியூஷன் தான் லாஸ்ட் வீடியோங்க. ஸோ இதில் வந்து லாஸ்ட் மந்த் வந்து 52,000 வந்துச்சுங்க. ஸோ 52,000ல் 20,000 செலவு போக 32,000 வந்து லாபம் தான். இது வந்து டீட்டெயில்டாக வந்து ஆள் கூலி எவ்வளோ வருது, எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ மருந்துன்றதெல்லாம் டீட்டெயில்டாக வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடுத்து வந்து கொஷின் வந்து 14. இவ்வளோ மருந்தா செடி எதுவும் ஆகாதான்னு கேட்டிருக்கீங்க. இவ்வளோ மருந்துலாம் இல்லைங்க. அது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மருந்துங்க. ஸோ துளிர் மருந்துனா துளிர் மருந்து, அப்புறமா வந்து வால்பெயின் மருந்து, அப்புறமா வந்து ஜிலேபி புழு வந்து வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு மருந்து, அப்புறமா அந்த எண்ணெய் எண்ணெய் ஆட் பண்ணுறது, அப்புறமா அவ்வளோதான். ஸோ வந்து அதிகமான மருந்தெல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்புறமா உரம் சேர்க்கணும். ஸோ தேவைக்கு தான். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சாம்பார் வைக்கிறோன்னா எல்லா பொருளும் நம்ம சேர்க்குவோம்ல, அந்த மாதிரி தான். இதே வந்து மருந்துமே அப்படிதாங்க மல்லிக்கு. ஸோ வந்து இது வந்து எந்த மருந்தும் எதுவுமே ஆகாது. அளவு வந்து நம்ம எம்எல் வந்து கரெக்டாக தானே கொடுக்குறோம், அதனால ஒன்றும் ஆகாது. ஸோ அடுத்து வந்து 15th கொஷின், மருந்து ரேட் போக ஆள் கூலி போக என்ன அமௌண்ட் கிடைக்கும் லாபமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி வந்து இது டீட்டெயில்டாக வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அடுத்து வந்து ஜாஸ்மின் மல்லி வந்து நியூ பிளான்ட் வச்சு 30 நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. வளர்ச்சி க்ரோத் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு வந்து எதுவும் கொடுக்க வேணாங்க. களை வந்து சுத்தமாக எடுத்துகிட்டு நீங்கள் அடிக்கடி தண்ணி மட்டும் விட்டு வைங்க. அப்புறம் ஒரு 1 or 2 month மேலே வந்து நம்ம ஒரு உரம் கொடுப்போம். அதில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்ன உரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 16th கொஷின். அடுத்து 17th கொஷின், எவ்வளோ ஏக்கர் செடி வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து 40லேருந்து ஒரு 50 சென்ட் இருக்குங்க. 50 சென்ட்டு, அப்புறமா ஒரு 2200 குழி வச்சுருக்கோங்க. ஒரு குழிக்கு வந்து எத்தனை செடின்னா 5 செடி. செடியோட ரேட் வந்து ₹3.50. மே மாதம் வாங்கினோம். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிளான்ட் வச்சுருக்கீங்க? இது ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நாங்கள் வந்து 3x3 தான் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் 4x4 தான் வைக்கணுமா. அது வந்து பெரிய செடி ஆகும்போது வந்து பூ அதிகமாக வருமா. ஸோ அப்போ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக தான் 4x4 வந்து வைக்கிறாங்க. பட் மேக்ஸிமம் எங்கள் சைடு வந்து 3x3 தாங்க வைக்கிறாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு கழனி வைக்க போகிறோம். ஸோ அது வந்து எவ்வளோ வைக்கிறாங்க, எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு நான் கேட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதோட அப்டேட் வீடியோஸ் வந்து அப்கமிங் வருங்க. ஸோ சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து 19th கொஷின் வந்து என்னென்னா, 6 feet ஈச் சைடு வந்து 6 feet ஈச் சைடு வச்சுருக்கோம். பூ பறிக்க செடி வளர்ந்தால் ஸ்பேஸ் இருக்கும், போயிட்டு வர. இது கரெக்டு தான். 6 feet வைக்கலாங்க. மேக்ஸிமம் வந்து 4x4 தான் வைக்கிறாங்க. 6x6 தான் ஓவர் டிஸ்டன்ஸ் வருங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2-3 வருஷம் வந்து பூ கொஞ்சம் கம்மியாகவே வரும், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறமா செடி வளர வளர பூ அதிகமாக வரும். இவங்களோட கணக்கு என்னென்னா, 6 feet வச்சுருக்காங்களா, 6 அடியில் வச்சுருக்காங்க அப்படின்னா, 6 அடிக்கார் வந்து என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க வந்து ஃப்யூச்சரை நினச்சி வச்சுருக்காங்க. இதே இந்த 3x3, அது 4x4 எப்படின்னா, இப்போவே வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து பூ வந்து வரணும் அப்படின்றதுக்காக தான். இன்ஸ்டண்ட்டானா இப்போ வந்து 1 இயர்லேருந்தே பூ வரும் அப்படின்னா 10 இயர்ஸ்னால் மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் ஒரு மீடியமாக தான் வளர்ந்து வருது. ஸோ அதுக்கு மேலே பெரிய பெரிய செடி ஆகுது, ஸ்பேஸ் வேணும் அப்படின்றவங்க வந்து எங்கள் சைடு ஃபுல்லாகவே 4x4, மேக்ஸிமம் 3x3 தான் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா 4x4 வந்து ஆவரேஜாக வைக்கலாம். ஸோ அதுதான் ஃப்யூச்சருக்குமே வந்து 4x4 வந்து போதுமானதான். ஸோ வந்து 6 feetன்றது வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் தாங்க. செடியோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக வரும், பூவுமே ரொம்ப கம்மியாக வரும். ஸோ செடி வந்து ரொம்ப நீட்டாக வந்து பராமரித்து நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து செடி நல்லா சீக்கிரம் வளர்ந்து வரும். 6 feet அப்படின்னா நீங்கள் செடி வந்து அதிகமாக தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனைனா ஒரு 6லேருந்து 8 செடி கூட வைக்கலாமா. ஸோ நீங்கள் எத்தனை செடி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு குழிக்கு வந்து எத்தனை செடி வச்சுருக்கீங்க அப்படின்னு.
அடுத்து வந்து ஜிலேபி புழு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன மருந்து அடிக்கணும் ஜிலேபி புழுவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜிலேபி புழுவுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம பூ பறித்து கவரில் போட்டோம் அப்படின்னா அதில் ஆரஞ்சு கலரில் வந்து புழு வரும். அதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்புறமா வந்து ஜிலேபி புழுவுக்கு வந்து என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஜிலேபி புழுவுக்கு வந்து மவன்டோ, வாலின் ஃப்ளெக்ஸு, அப்புறமா வந்து சிமோடிஸ் வந்து வால் பெயினுக்கு, வாலிம்ப்ளெக்ஸ், அப்புறமா இம்ப்ளிசிட் இதெல்லாம் வந்து கொரோஜான் அதெல்லாம் வந்து ஜிலேபி புழுவுக்கு வந்து அடிக்கலாம். ஸோ அது வந்து மறக்காமல் பாருங்கள், வீடியோவாக போட்டிருக்கேன். அடுத்து வந்து செடி வச்சு எவ்வளோ நாள் ஆகுது, உங்கள்கிட்ட மொத்தம் எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. செடி வச்சு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா 1.5 வருஷம் ஆகுதுங்க. 1 வருஷம் 1 இயர் 5 மந்த் ஆகுதுங்க. 1 இயர் 5 மந்த் வந்து எவ்வளோ நாள் ஆகுதுன்ட்டு உங்கள்கிட்ட மொத்தம் எத்தனை செடி இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை செடின்னா 11,000 செடி வச்சோம். அதில் வந்து 2200 குழி 2200 குழி வச்சுருக்கோம். அடுத்து வந்து 100 டேஸ் ஆகுது செடி வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 100 டேஸ்னால் 3 மாதம். 3 மாதம் வந்து செடி வந்து நல்லா பராமரிங்க. இப்போ 3 மாதத்துக்கு நீங்கள் உரம் வந்து கேட்டு பாருங்கள், கடையில் கொடுப்பாங்க. சத்து உரம் வந்து கொடுத்தீங்கன்னா அப்படின்னா செடி கொஞ்சம் நல்லா வரும். கருப்பு கலர் அந்த யூனிக் தான் நினைக்கிறேன், யூனிக் தான் வைக்கிறாங்க. ஸோ அது கேட்டு பார்த்து டிஏபி இல்லைன்னா யூனிக் வந்து கேட்டு வாங்கிட்டு வந்து வைங்க. அடுத்து வந்து வேர்ப்புழு வேர் அழுகல் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லிட்டு, வேர்ப்புழு வேர் அழுகல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, செடி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே லைட்டாக வந்து செடி இலையெல்லாம் பழுப்பு நிறத்தில் வந்து மாறி வரும். அப்படியே மாறி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இலையெல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிடும். அப்புறமா வந்து செடி காய ஆரம்பிக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து வேர்ப்புழு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வேர்ப்புழுக்கு வந்து மருந்து கேட்டு வாங்கிட்டு வந்து செடியை வந்து ஊற்றி விடுங்க, அப்போ தான் சரியாக வரும். அடுத்து நியூட்ரியன்ட்ஸ் வந்து செடிக்கு கம்மியாக இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது? சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னாவே செடியோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். வளர்ச்சி ஒரு சைடு வந்து சத்து இருக்கிற சைடு வந்து எப்படி இருக்குது, மண்ணோட தரமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறமா நிழலோட செடியுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. செடிக்கு வந்து சத்து கம்மியாக இருக்குன்னா செடி கம்பேர் பண்ணும்போது எல்லா செடியும் ஈக்குவலாக வருதா, எல்லா செடியுமே ஈக்குவலாக சரியாக வளரல அப்படின்றது டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தாங்க அது வந்து சத்து கம்மியாக இருக்குது இல்லைன்றது தெரியும். இல்லை நிழல் செடியாக இருந்தாலுமே நிழல் செடி வந்து வளராது, வெயிலில் இருக்கிற செடி வளரும். மண்ணோட தரம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா மண்ணோட தரம் நல்லா இருக்கிற இடத்துல செடி நல்லா வரும். மண்ணோட தரம் சரியில்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி வரும். ஸோ பார்த்ததுக்கு தகுந்த மாதிரி உரம் வாங்கிட்டு வந்து போட்டிங்கனாவே நல்லா வரும். அடுத்து வந்து செடி மல்லி வந்து எத்தனை ஏக்கர் நடவு செய்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாங்கள் வந்து 50 சென்ட் வச்சுருக்கோங்க. 50 சென்ட்டு, அப்புறமா இன்னொரு 30 சென்ட் வைக்கிறதா இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸ் நிறைய பேர் வந்து மல்லி வந்து எவ்வளோ ரேட் வருது, ஓவரால் மெயின்டெனன்ஸு, ஃபர்டிலைசர் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, அப்புறமா ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா ட்ராவல் எக்ஸ்போர்ட்டு என்ன சொல்கிறது டிரான்ஸ்போர்ட் சார்ஜு அதெல்லாம் வந்து கேட்குறீங்க. அது வந்து ஓவரால் அமௌண்ட் வந்து எவ்வளோ வருது, எவ்வளோ பில்லுன்றது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இன்னொன்று டீட்டெயிலாக கொடுக்குறேன். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து ஆக்சுவலாக எங்கள் சைடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பூ வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய டிஸ்டன்ஸ்லேருந்து கொடுத்து விடுவோம் இல்லையா, அப்படி கொடுக்கும்போது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து மந்த்லி 600 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பூவுக்கு. நம்ம பூவோட அளவு வந்து எவ்வளோ இருக்குது, வந்து மூட்டையாக கொடுக்குறோமா இல்லை கவரில் வந்து 5 கிலோ வரைக்கும் கொடுக்குறோமா 10 கிலோ வரைக்கும் கொடுக்குறோமா அப்படின்றத டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பொறுத்து தான் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கவரில் கொடுக்குற பூ வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்குறேங்க. ஸோ எங்கள் சைடு வந்து நாங்கள் பூ வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து எங்களுக்கு இல்லை. ஸோ வந்து எங்களுக்கு கமிஷன் மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து பூ வந்து வீட்டானே வந்து எடுத்துகிட்டு போகிறதுனால எங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து இல்லை. ஸோ அதனால் அது ஒன்று. அப்புறமா ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து நாங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறோம், நாங்களே தான் செய்கிறோம் கம்மியாக இருக்கிறதுன்றதுனால. பூ வந்து அறுக்கிறது வந்து எவ்வளோ காசு ஆகுதுன்னா, பூ வந்து ஒரு 1 or 2 பீப்புள் தாங்க மேக்ஸிமம், 2லேருந்து 3 பேர் வைப்போம். 2லேருந்து 3 பேர் அப்படின்னா ஓரளவுக்கு பூ வந்து மேக்ஸிமம் நாங்கள் பறிக்கிற மாதிரி இருக்கும். பூ வந்து இப்போ கம்மியாக இருக்குது, செடியுமே சிறுஞ்செடி இல்லையா, 1 இயர்லேருந்து இப்போ தான் பூ வர ஆரம்பிச்சிருக்குது. 1 வருஷம் 4 மாதமோ 5 மாதம் ஆகுது. ஸோ அதனால் லேபர் காஸ்ட் வந்து கம்மியாக தாங்க ஆகுது. ஸோ லேபர் காஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 4,000 to 5,000 வரும். 5,000 வரும், ஒரு மாதம் அதிகமாக 5,000 வரும், ஒரு மாதம் 3,000 வரும். அது மாதிரி. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நாங்கள் பூ இருக்கிறத பொறுத்து தான் ரேட் வந்து வரும். அடுத்து வந்து ஃபர்டிலைசர் காஸ்ட் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து உரம் எவ்வளோ போடுறோம் அப்படின்னா, இந்த டைம் குரோமர் வந்து போட்டிருக்கோம், அது வந்து 1,600 ரூபா. ஸோ அது வந்து வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து கலப்பு உரம் வந்து 1,000 ரூபா தாங்க. ஸோ அது ஒன்று, அவ்வளோதான். இது வந்து டீட்டெயில்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள்.
அடுத்து வந்து எப்போருந்து பூ வர ஆரம்பிச்சது ஸ்டார்ட் ஆச்சு, எத்தனை ஏக்கர் செடி வச்சுருக்கீங்க, மேக்ஸிமம் எத்தனை ஏக்கர் செடி வச்சுருக்கீங்க தான் கேட்டிருக்கீங்க. நாங்கள் செடி வந்து ஒரு 50 சென்ட் பக்கம் வச்சுருக்கோங்க. ஸோ வந்து செடி வந்து பூ வரமாட்டேங்குது, இல்லை எப்போருந்து வர ஆரம்பிச்சது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்லேருந்து ஓரளவு பூ வர ஆரம்பிச்சிடும். 8 மந்த் 8 to 9 10 அந்த மாதிரி அதில் கொஞ்சம் ஆவரேஜாக ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி பூ வர ஆரம்பிச்சிடும். இப்போ நாங்கள் 1 இயர்லேருந்து 15 கிலோ வரைக்குமே பூ வரட்டும். ஸோ 1 இயர்லேருந்து 15 கிலோ உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். மே மாதம் செடி வச்சோம் இல்லையா, அப்போ வந்து ஜூலை மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இதெல்லாம் வந்து பூவோட பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து வந்து 28லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதோட டைம் வந்து அதிகமானதுனால பார்ட் 3 வருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.